பூமி ஓடி போய் சேகரை பிடிக்கிறாரு. சேகர் கிட்ட இருந்த பொட்டி கீழே விழுந்து பொட்டி ஓபன் ஆயிருது. சேகரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ கூட்டிட்டு வந்துடுறாரு பூமி. பொட்டிய பத்மாவதி வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாரு. இத எல்லாத்தையும் பேச்சுக்கிட்ட பூமி சொல்றாரு போன் பண்ணி. அது மாத்திரம் இல்லாம பேச்சுக்கிட்ட சேகருக்கும் பத்மாவதி அஞ்சலிக்கும் டிரான்சாக்சன் இருக்குமா, நிச்சயமா இதுல தனம் பலியாடுதாம்மா. ரெட்டினாவும் அஞ்சலியும் சேகரை யூஸ் பண்ணி தனத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கம்மா. என்ன மாறுச்சு இவங்களுக்குள்ள, காசா பணமா, எதுக்காண்டி இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்திருக்கு, இதனால நமக்கு என்ன பாதிப்பு, இது எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டுட்டு வந்துருவேம்மா. அதுக்கு அஞ்சலி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணுமா. பேச்சு சொல்றாங்க பூமி, அஞ்சலி இங்கதான் இருக்கா. அஞ்சலியோட பேச்சுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. தனம் விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீ வா பூமி, அங்க இருந்து நம்ம அஞ்சலி கிட்ட பேசுவோம். சரிம்மா. ரெட்டினா அரெஸ்ட் ஆக போறாங்கம்மா. அவங்க கையில விலங்க மாட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேம்மா. இந்த விஷயத்த இந்நேரத்துக்கு அஞ்சலி கிட்ட சொல்லியிருப்பாங்கம்மா. அதனாலதாம்மா உங்ககிட்ட நான் போன் பண்ணி சொல்றேன். அஞ்சலிய வெளியே விட்டுறாதீங்க, நான் வந்துடுறேன். அட் எனி காஸ்ட் அஞ்சலியும் ரெட்டினாவும் தப்பிச்சிடக்கூடாதுமா. எதுக்கும் அஞ்சலிய பாத்துக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கம்மா. அம்மா மீனாட்சி பத்திரம்மா. பேச்சு திகச்சு போய் போனை வச்சிடுறாங்க. பூமி வீட்டுக்கு வந்துடுறாரு. பூமி போன்ல சொல்றாரு, இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வரப்போகுதுன்னு நீயே தெரிஞ்சுப்ப. அஞ்சலி, நாங்க சொன்னாலும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரமாட்ட. ஆனா நான் உன்னைய தேடி வருவேன். நான் உன்னை கூடிய விரைவில் தேடி கண்டுபிடிச்சு உன் குற்றத்தை எல்லாம் கோர்ட்ல நிரூபிப்பேன். நாட்களை எண்ணிக்கோ அஞ்சலி, உன்னைய தேடி நான் வந்துகிட்டே இருக்கேன். சூச ஓடியாந்து முத்தலகு கிட்ட சொல்றாங்க, மீனாட்சி பாப்பாவை காணோமா, சரவணன் மாத்திரம்தான் இருக்கான். முத்தலகு சொல்றாங்க, அண்ணே நல்லா பாத்தீங்களா, வேற ரூம்ல இருக்க போறா. சூச சொல்றாரு, நான் நல்லா பாத்துட்டேம்மா, வேற ரூம்ல இல்ல, வீட்லயே இல்லம்மா. பாண்டியம்மாள் சொல்றாங்க, மீனாட்சி இங்க இல்ல, மீனாட்சிய என் கண்ணு முன்னாடிதான் அஞ்சலி தூக்கிட்டு போனான். இத கேட்ட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இன்று பனாமாசின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.